வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கேனிங் கமெண்ட் பனிஷ்மெண்டோட ஒரு லாஸ்ட் செக்டார் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு 3 கமெண்ட் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கேனிங் பனிஷ்மெண்ட்டோட கமெண்ட் செக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு முதலாவதாக யாரோட கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் தான் நிசா 00976. ஸோ இவங்களோட கமெண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அங்கே இந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் கூப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணால் பிளாஸ்டிக் சீலை வச்சு அடிப்பாங்க, அவ்வளோதான். நான் 11th 12th தான் ஒரு தப்பான ஸ்கூலில் சேர்த்துட்டேன். ஏம்மா, ஒரு அடி வாங்கினதுக்கு அந்த ஸ்கூல் தப்பான ஸ்கூல்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோட் ஷூஸ் போட்டிருக்கோமா இல்லாமல் செக் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூல், எல்லாரும் லேடிஸ் ஸ்டாஃப் தான். ஷூ போடலன்னா பிடி மேம் வெளில கூப்பிட்டு போய் கை மேலே ரைஸ் பண்ண சொல்லி பேக்லேயே 3 அடி அடிப்பாங்க. மோஸ்ட்லி பிடி மேம் ட்ரெஸ் கோடுக்கு தான் அடிப்பாங்க. கிளாஸ் மேம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மூங்கில் குச்சி வச்சுருப்பாங்க, போர்டு மேலே எப்பவும் இருக்கும். அது பேக்கை தவிர வேறு எங்கேயுமே அடிக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் அந்த குச்சியை எடுத்து ஒழிச்சு வைக்கல? நாங்களாக இருந்தால் உடச்சிருப்போம். அப்படி ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு மித்ரான்னு ஒருத்தி, அவனும் தமிழ் தான், பட் கேரளாவில் படித்தா. என்ன மாதிரியே அவளும் ஒரு வாட்டி முதுகில் வேகமாக அடிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கேட்பேன்னு சொன்னான். இதில் என்ன சிரிப்புனா, அவள் மிட்டர்மில் 2 சப்ஜெக்டில் ஃபெயிலு. அவங்க அம்மாவும் ஸ்ட்ரிக்ட்டு போல். அவங்க மேம்கிட்ட ஏன் இப்படி அடிச்சிங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் ரிசல்ட்லாம் பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் தான் இருந்தேன். அவங்க அம்மா சொன்ன மாதிரியே சொல்கிறேன் மேம், இப்படியெல்லாம் கண்ணா புண்ணான்னு அடிக்காதீங்க. ஒரு பெரம்பு பூச்சி எடுத்து சுத்தாமட்டியே பல்றங்க. A few moments later. அந்த இடத்துல அடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க போல். அப்போதான் இப்படி அடித்தாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல வந்து செம்மையாக அடிச்சாங்க, அப்போ தான் வந்து அடித்தாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஆமாம் சொன்னாங்கன்னு எனக்கே ஒரு சிரிப்பு, கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னேன். அப்புறம் அந்த மேம் ஒரு ஸ்டைலில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபெயில் ஆனால் கூப்பிட்டு சென்டரை நிற்க சொல்லி 1 சொன்னால் நிற்கணும், 2 சொன்னால் சேர் பொசிஷனில் நிற்கணும். அப்படி பண்ணுறப்ப யாருக்காச்சும் பட்டார்னு அடி விடும், பின்னாடி அழுதுட்டா இன்னும் அடி விடும். அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட் முடிச்சுட்டு லைனில் நிற்க சொல்லி ஒருத்தவங்களாக கூப்பிட்டு பேக்கில் 5 அடி. நான் அடி வாங்கினதில்லை, பட் 1 டைம் பேசினப்ப மேம் சொன்னாங்க, நிசா நிறைய வாட்டி பார்த்துட்டேன், இன்னும் ஒரு வாட்டி பேசினீங்கன்னா பழுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் 11th 12th வாங்கின பனிஷ்மெண்ட். ஆக்சுவலி 11th 12th வாங்கின பனிஷ்மெண்ட்டில் 11th 12th மற்றவங்க வாங்கி பார்த்த பனிஷ்மெண்ட். நீங்கள் வந்து அவங்க அதட்டினதுக்கே வந்து ஹர்ட் ஆகிடுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பாவம் தான். பட் வந்து நான் மட்டும் இல்லை, எங்கள் கிளாஸே வந்து அவுட்ஸ்டாண்டிங் கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் 11th 12th வாங்கியிருக்கோம். சேம் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். ஸோ இதே மாதிரி பிடி மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அவங்க எங்களை அடிக்க மாட்டாங்க, திட்டியே தீர்த்துருவாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் எங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, அவங்க வைக்கிற டெஸ்ட்டு. அதுதான் எங்களுக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு பாஸ் மார்க் 1 மார்க் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு மறுபடியும் 15 மார்க் டெஸ்ட் வச்சு அதில் வர மார்க்கை தான் அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன், அந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்கேன். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, 12th இது வரைக்கும் சரித்திரத்தில் நான் வந்து 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணவே கிடையாது. 12th வந்து போர்டு எக்ஸாம் முன்னாடி வரைக்கும். ரிவிஷன் 2 எக்ஸாமில் வந்து 40 மார்க் எடுத்தால் பாஸ், 39 எடுத்துகிட்டு 1 மார்க் மேம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாஃப்னா மீதி திரும்பி டெஸ்ட் எழுதியா அப்படின்னு கேட்டாங்க. திரும்பி டெஸ்ட் எழுதி அதில் 15 out of 15. ஸோ அந்த மார்க் தான் தூக்கி எனக்கு போட்டாங்க. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸில் அந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் தான். ஃபிசிக்ஸில் பப்ளிக்கில் 200க்கு 155 எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் பாஸ் ஆகாத ஒரு 70 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நான் இருந்தேன். பட் பாஸ் ஆகிட்டேனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, ஆஹாவாலாம் நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் நான் எப்பவுமே புக்கும் கையுமா சுற்றுவேன்.
மனப்பாடம் பண்ண மாட்டேன், டயக்ராம்ஸ் வச்சு தான் நான் எழுதுவேன். ஸோ அதனால எனக்கு மார்க் வராது. ஆனால் பப்ளிக்கில் மார்க் வந்தது 155. எனக்கு ரொம்பவே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. நானா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் என் 11th 12th என் 12th லைஃப் போச்சு பாதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா P.Shanti. ஸோ இவங்க வந்து கமெண்ட் போட்ட அணியிலேருந்து டெய்லியும் வீடியோ போடும்போது இந்த மெசேஜையே 2 தடவை கமெண்ட் போடுவாங்க. நான் போடுறதா சொல்லுவேன், அவங்களுக்கு என்னமோ தெரியல, கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உங்கள் கமெண்ட் வந்து நான் படிச்சுட்டேன். அக்கா ஒரு இன்சிடென்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம். இன் ஸ்கூல் அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் சயின்ஸ் மேம் எல்லா நாளும் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 2 டேஸ் நான் படிக்காமல் போனேன். மேம் கேட்டப்போ படிக்கலன்னு சொன்னேன். மேம் வார்ன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் டேவும் படிக்கலை. நெக்ஸ்ட் டே கேட்குறப்போ நான் தெரியாது சொன்னேன். ஒரு 10 minutes முட்டி போட்டேன். எனக்கு பெயினாக இருந்துச்சுன்னு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் உட்காந்துட்டேன். மேம் அதை பார்த்துட்டாங்க. மேம் சொன்னாங்க, நீ ஒழுங்காக முட்டி போட்டால் நான் 15 minutesல விட்டுருப்பேன். எப்போ நீ ஒழுங்காக முட்டி போடலையோ அதனால 15 minutes அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீல் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. உட்காந்து அந்த வீக் ஃபுல்லாக சயின்ஸ் பீரியட் ஃபுல்லாகவே நீல் டவுன் பண்ணேன். நானும் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். ஒரு வலி முட்டி எல்லாமே செம்ம வலி போல். நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஆப்வியஸாக பனிஷ்மெண்ட் தான் ஏற்றுக்க முடியும். ஆக்சுவலி இதே மாதிரி நீங்கள் 7th சொல்லியிருக்கேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து நான் எழுத சொன்னால் நான் எழுதிடுவே தவிர அதை வந்து மற்றவங்க முன்னாடி ஏந்து நின்று ஆன்சர் பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். ஆனால் 10th ஸ்டாண்டர்டில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஏந்து நின்று பதில் தப்பாக சொன்னால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 2 times பயந்து நின்னேன். ஆனால் நெக்ஸ்ட்டு 3rd டைம்லாம் வந்து ஆன்சர் தெரிஞ்சாலும் தெரியல அப்படின்னா ஒல்லரி கொட்டுவேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் படிச்சுட்டு. ஸோ மேம் வந்து உட்காந்துருமா அப்படின்னு சொல்லிடுவாங்க வேகமாக படிக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டுலாம் வந்து எனக்கு பயமாக இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட் வாங்குவோம். அப்படியே ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். அதுதான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் இன்சிடென்ட்ல. கடைசி கமெண்ட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாத்திபு 2968. ஸோ இவரோட கமெண்ட் தான் அது. அக்கா நான் காலேஜில் என்சிசியில் இருந்தேன். எல்லா காலேஜஸ்லுமே என்சிசி பனிஷ்மெண்ட்ஸ் எவ்வளோ கொடுமையாக இருக்கும். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க முன்னாடி வச்சு பெரம்பில் பேக்கில் அடிப்பாங்க. ஆக்சுவலி நான் என்சிசி போனதில்லை. ஸோ அதனால் அங்கே என்ன பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சீனியர் பாய்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் சீனியர் கேர்ள்ஸ் கூட அடிப்பாங்க பேக்கில். ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸுக்கு எப்போவுமே பனிஷ்மெண்ட் கிடையாது. பாய்ஸ் ரொம்பவே பாவம். என்சிசி பனிஷ்மெண்ட் நிறைய இருக்குது. கிரவுண்டை சுற்றி ஓட சொல்லுவாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அப்படி ஓடும்போது சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஓடுவோம். ஜூனியர் பாய்ஸுமே பேக்கில் அடிப்பாங்க. ஒவ்வொரு லாப்ஸ் முடியும் போதும் ஒவ்வொரு அடி விடும். அப்புறம் ஃப்ராக் ஜம்ப் இருக்கும், ரோலிங் ஆன் த ஃப்ளோர் இருக்கும், புஷ்அப்ஸ்லாம் பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. எனர்ஜி எல்லாமே ட்ரவுன். ஆக்சுவலி இது பனிஷ்மெண்ட்டாக விளையாடுறீங்களான்னு தெரியல எனக்கு என்சிசியில் போயிட்டு. ஒரு நாள் அப்படி இருக்கும்போது நாங்கள் சரியாக பண்ணலை. அன்னைக்கு சீனியர் கேர்ள் தான் இன்சார்ஜாக இருந்தாங்க. அவங்க எங்கள் 2 பேரையும் முன்னாடி வர சொல்லி புஷ்அப்ஸ் எடுக்க சொன்னாங்க. அப்படி எடுக்கும்போது பொசிஷனில் வச்சு பேக்கில் 5-6 அடி அடித்தாங்க. பேக்கில் ரெட் லைன்ஸ் அப்படியே தெரியும், வீங்கிடும். எங்கள் காலேஜ் என்சிசி பேண்ட் வேற கொஞ்சம் லைட்டான கிளாத்து. அடி அப்படியே பேக்கில் இறங்கும். 2லேருந்து 3 அடியிலேயே கண்ணெல்லாம் கிளங்கிடும். அதுவும் அத்தனை பொண்ணுங்க முன்னாடி ஒரு பொண்ணு கையால் பேக்கில் அடி வாங்குவேன். அவ்வளோதான். நாங்கள் 5 அடியிலேயே அழுதுட்டோம். கீழே படுத்துட்டு பேக் ரொம்ப ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த அக்கா பாவம் பார்த்து நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு அடி மட்டும் அடித்து அனுப்பி விட்டாங்க. அந்த அக்கா அழகாக இருப்பாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நெக்ஸ்ட் நாள் காலேஜ் கேம்பஸில் என்னை பார்த்து வலிக்குதா, இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆயில் அப்ளை பண்ணுங்க எல்லாம் சொன்னாங்க. ஒரு 4 to 5 instance நாங்கள் சீனியர் அக்காவை கையில் அடி வாங்கியிருக்கோம். கிரவுண்டில் வச்சே விழும். எங்கள் பிரின்சிபலும் உமன்னால இதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. எங்கள் சீனியர் என்சிசி பாய்ஸ் எல்லாம் வேணும்னே கேர்ள்ஸ் கிட்ட ஸ்டிக் கொடுத்து அடிக்க சொல்லுவாங்க.
என்சிசிலாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது நல்ல வேளை நான் காலேஜில் வந்து என்சிசி சேரலை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மேபி அதில் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி அடி உதைகள்லாம் இருக்குது. எனக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க, என்சிசியா என்எஸ்எஸ்ஆ ரோட் ட்ராக்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ரோட் ட்ராக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ ஜாலியாக என்னோட ரோட் ட்ராக் சர்வீஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சது. அது வரைக்கும் உங்கள் இனிமேல் விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.